கருக்குள்ள பட்டயம் கைகளில் ஏந்தி வீரமாய் சென்ற ஊழியர் குருதி. கருக்குள்ள பட்டயம் கைகளில் ஏந்தி வீரமாய் சென்ற ஊழியர் குருதி. மால்டோ மண்ணில் வித்தென விழுந்து நமக்கொரு சாட்சியாய் இருக்குது பாராய். பாரதம் காணா இயேசுவின் அன்பை நாம் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு. பாதாள சிறை வாசம் வாழ்பவர் கோடி. பாதாள சிறை வாசம் வாழ்பவர் கோடி. பரிவோடு மீட்போம் ஒன்றாக கூடி. பாரதம் காணா இயேசுவின் அன்பை நாம் மட்டும் தனித்தே ருசிப்பது தவறு. இந்த மால்டோ மலையில பேட்ரிக் ஜாஸ்வா அண்ணனுடைய மகன், இரண்டாவது மகன் ஜிம் எலியட். அவன் என் மகன் வயசு. MSW மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவன் முடித்தார். அந்த டைமில் இந்த இந்த மால்டோ மக்களை பற்றியும் இந்த டெப்ரிகோல் மலையை பற்றியும் நாங்கள் அதிகமாக மக்கள் மத்தியில் சொன்ன காலம். இல்லை, ஃபீவராக இருக்கவங்களெல்லாம் கொண்டு வர சொன்னான். மிஷினரிகளும் அவனும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்ப் நடத்தினாங்க. கல்கட்டாவிலேருந்து ஏற்கனவே அந்த மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டான், நிறைய வாங்கிட்டு வந்து அந்த ஃபீவராக இருக்கிற மக்கள்லாம் தொட்டிலில் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த குளுக்கோஸில் அந்த மருந்தை மிக்ஸ் பண்ணி, அந்த ஆலமரத்து விளிரில் குளுக்கோஸ் பாட்டில் தொங்குது. ஜனங்களுக்கு கட்டில் கிடையாது, ஆலமரத்தடியில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நிறைய மிஷினரிஸ், எஃபிகார் நண்பர்கள், அந்த ஜிம் எலியட் நிறைய பேரை காப்பாற்றினாங்க. கடைசியில் அதே வியாதி இவரை தாக்கி இருக்குங்கிறது அவர் புரியலை. அதே வியாதி. உடனே மிஷினரிஸ் என்ன செய்தாங்க, அவனை உடனே கொண்டு போகணும், கல்கட்டா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போகணும். டாக்டர் எனக்கு அதே அறிகுறி தெரியுது, அப்போ நீ பெட்டில் படு, நான் வரேன் அப்படின்னு இருக்கார். அந்த டெஸ்ட் பெட்டில் அவன் படுத்திருக்கான். டாக்டர் பின்னாலே வந்திருக்காரு. அவன் ஹார்ட் நின்னுட்டு அப்படியே இறந்துட்டான். பேட்ரிக் ஜாஸ்வாவுடைய மகன் இந்த மலையில் தான் உயிரை உரமா விதையா கொடுத்துட்டாங்க. அவனை பற்றி இன்னும் ஏராளம் சொல்லலாம். அவன் அதுக்கு முன்னாலே அவன் டைரியில் எழுதியிருக்கான், என்னுடைய ரத்தம் என் உடல்ல ஓடுதே, இந்த ரத்தம் மக்களுக்காக, மக்கள் வாழ்றதுக்காக இந்த ரத்தம் நான் வச்சிருக்கேன். எனக்காக இல்லை, மக்களுக்காக நல்லது. அவருடைய அடக்க ஆராதனை இதே சிஎன்ஐ சர்ச்சில் நடந்தது. பேட்ரிக் அண்ணன் வந்திருந்தாங்க. பேட்ரிக் அண்ணன் தன்னுடைய உடைஞ்ச உள்ளத்தை
தன்னுடைய கவலையை. செத்தா கிறிஸ்தவனும் அழுவான், செத்தா கிறிஸ்தவனும் நடுங்குவான். அதை காட்டாம பரலோகத்தை பற்றி செத்தவன் அப்படியே அழிஞ்சு போக மாட்டான். அழியாத வாழ்வு, அந்த வாழ்க்கையை குறித்து பிரசங்கம் பண்ணார். அருமையானவர்களே, தேவனுக்காக தாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 25 வயசுல தேவனுக்காக வாழ்ந்துட்டு போயிட்டார். இந்த ஜிம் இறந்த உடனே என் மகன் அப்போதான் MSW படிச்சுட்டு இருக்கான், ஃபைனல் இயர். அவன் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் என் சன்னுக்கு எழுதியிருக்கான். நீ படித்து முடிச்சுட்டு நீ அங்கங்கே வேலைக்கு போயிடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மலையில் இந்த மக்கள் அழியிறத காப்பாற்றணும். நீ ஏன் கோர்ஸ் தான் முடிச்சிருக்க, 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கோம். நீ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் காத்துடாம உடனே இங்கே வா. ஆனால் இங்கே இந்த மலையில் ஜிம் எழுதிட்டு இறந்துட்ட என் சன் இங்கே வந்தான். அருமையானவர்களே, ஏராளமான வாலிபர்கள் தேவனுக்காக வாழணும். கிறிஸ்தவ பெற்றோர்களே, தேவனை நேசிக்கிற கிறிஸ்தவர்களே, யோவானை போல ஆண்டவரை நேசிக்கிற வாலிபனே, ஜிம் எலியட்டை போல ஆண்டவருக்காக வாழ, ஜாதிகள் காப்பாற்றப்பட நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? சகோதர சகோதரிகளே, நம்மில் பலருக்கு நம்முடைய தேவைகளை பெரிதாக கருதப்படுகிறது. மற்றவர்களின் தேவையை குறித்தோ சிந்திப்பதற்கோ நேரம் கிடையாது. ஆனால் அக்காலத்தில் தேசங்கள் சந்திக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிய பல மிஷனரிகள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தியாகம் செய்து தங்கள் சொந்த நாடுகளை விட்டு தங்களுக்கு தெரியாத மொழிகளை கற்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்பினை அறிவிக்க வந்ததின் பலனால்தான் இன்று சுவிசேஷம் உலகெங்கும் பரம்பி பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிய காரணமாயிருந்தது. இதனை நாமும் விட்டுவிடாதபடி சீராய், நிதானமாய், உண்மையாய், உத்தமமாய், அர்ப்பணிப்போடு அழைப்பை பெற்று ஆயத்தமாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிராத மக்களுக்கு முன்பாக உண்மையுள்ள சாட்சி ஜீவியம் செய்து அவரை உலகத்திற்கு அறிவிப்போம். வேடங்கள் பூண்டு வாழ்ந்தது போதும், வாழ்வும் சொல்லும் இணைந்தே போகும். சீடரை நாம் வாழ்ந்திட வேண்டும், சிந்தித்து வாழ்வோம் இனி எப்போதும்.